பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்று பயில்வோம், இறையியல் பயணம் தொடர்வோம். தொடுத்திடும் வினாக்கள் நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள், சூழல்கள் தொடுத்திடும் வினாக்கள் நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள், ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள் நம் இறையில் திசை வழிகாட்டிகள், திசை வழிகாட்டிகள். இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்று பயில்வோம், இறையியல் பயணம் தொடர்வோம். சபை வாழ்வினில் இறையியல் சீர்திருத்தமே வழங்கிடும் வாழ்வியல், திருச்சபை வாழ்வினில் இறையியல் சீர்திருத்தமே வழங்கிடும் வாழ்வியல், பொருத்தமை பணிதனை புரிந்திட, பொருத்தமை பணிதனை புரிந்திட நல் புதுமைகள் படைத்திடும் இறையியல், படைத்திடும் இறையியல், இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்று பயில்வோம், இறையியல் பயணம் தொடர்வோம். விடுதலை வாழ்வினை நினைத்தே நல் வீரமாய் செயல்படும் இறையியல், விடுதலை வாழ்வினை நினைத்தே நல் வீரமாய் செயல்படும் இறையியல், நடுநிலை துறந்தே நலிந்தவர், நடுநிலை துறந்தே நலிந்தவர் தம் நலனையை நாடிடும் இறையியல், நலனையை நாடிடும் இறையியல், இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்று பயில்வோம், இறையியல் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்று பயில்வோம், இறையியல் பயணம் தொடர்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். மேலோக வெற்றி சாபாயோ உலோகையோ சாபாயோ ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய் ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய்
இருபாதார பலியே மரித்தெழுந்த தேவரீர் செங்கோல் செலுத்தியாழுவீர் மரித்தெழுந்த தேவரீர் செங்கோல் செலுத்தியாழுவீர் பொன்வெள்ளி மூத்து ரத்னமோ எல்லா பூலோகமே மாயோ காணிக்கையாக உமக்கே செலுத்தப்படும் இயேசுவே காணிக்கையாக உமக்கே செலுத்தப்படும் இயேசுவே. சேவை செய்து கொள்ள அல்ல, சேவை செய்வதற்காகவே எங்கள் மத்தியிலே தோன்றிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் இந்த புதிய வாரத்திற்கும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆவி மற்றும் சத்தியத்தின் புதிய தன்மையில் உம்மை நாங்கள் இன்று காலையும் வணங்கவும் போற்றவும் புகழவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இந்த வழிபாட்டின் நேரத்தின் மூலம் உமது அழைப்பையும் அனுப்புதலையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தின் ஆராதனை உமது வார்த்தை ஊழியம் மற்றும் அதன் உறுதிப்பாட்டை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியாய் இருக்கட்டும். இந்த ஆராதனை நாங்கள் உமக்கு செய்யும் சேவையிலும் உம்மோடு இருக்கும் உறவிலும் இன்னுமாய் நாங்கள் உமக்கு நெருங்கி வர எங்களுக்கு உதவியாய் இருக்கட்டும். நாங்கள் உம்மை ஆராதிப்பதில் இன்னும் வலுவாகவும் மேன்மையாகவும் வளர எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுக்கு நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் உமக்கு காணிக்கைகளையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் எவைகளிலெல்லாம் கூடி வருகின்றோமோ, எவைகளையெல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோமோ, அவைகளில் அனைவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தருளும். இன்று காலையும் நாங்கள் செய்ய இருக்கும் இந்த ஆராதனை உமக்கு மட்டுமே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். உமக்கு மட்டுமே மகிமை உண்டாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமேன். நாம் யாவரும் நின்றபடியே மூன்றாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். போற்றுதல் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும்.
உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜெப நிலையில் நாம் இருந்தபடியே இப்பாடலை சேர்ந்து பாடுவோம். அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பலருனை நாட்டிட நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விளைத்திடுவார். ஞானத்தில் பலருனை நாட்டிட நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. பிரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. பிரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. மகத்தினில் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. யுகத்தினில் ஊழியம் மகத்தினில் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் அக்காலத்தில் என்ன செய்வார்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவனுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்நாளுக்குரிய வேத குறிப்பை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின 4ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 25 முடிய.
அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபத்தேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபத்தேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆமேன். இப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாட கர்த்தருடைய செய்திக்கென நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. அழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோடே பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தி அழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோடே பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. இந்த இணைய வழி வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். எல்லா அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஆதாரமாகிய ஆண்டவரே, இந்த அருளுரை வேலைக்காக உம்மிடம் வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய இருத்தல் நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் செய்யும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் உலகத்தை படைத்தீர். உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை மீட்டு கொண்டீர். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி வருகின்றீர். இன்று உம்முடைய திருவார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செயல்படுத்த ஆற்றல் தாரும். எங்களை வழிநடத்தும், வாழ்வியும். இவ் அனைத்தையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் வல்ல கடவுளே. ஆமேன். இன்றைக்கு அருளுரைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி. மிஷன், குட் நியூஸ் டு ஆல். மிஷன் என்கின்ற சொல் மிஸ்ஸியோ என்ற லத்தீனின் வினை சொல்லில் இருந்து உருவானதாகும். இச்சொல்லுக்கு அனுப்புகின்றேன்,
என்பது பொருள். கிறிஸ்தவ அருட்பணியின் அடிப்படை கடவுளின் அனுப்புதலில் அமைந்திருக்கின்றது. இதை நாம் திருமறை முழுவதும் காணலாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது இவர்களை விடுதலை செய்ய மோசேவை விடுதலையாளராக அனுப்புகின்றார். எங்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு மக்களின் பிரதிநிதிகளாக சிலரை தெரிந்து கொண்டு கடவுள் அவர்களை அனுப்புகின்றார். தொடர்ந்து அவர்களை வழிநடத்த நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் அவர் தெரிந்து கொண்டார். இவர்களை நல்வழிப்படுத்த தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனுக்குலத்துக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பப்பட்டார் என்றால், மக்களை விடுதலை செய்ய, ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்க, அனைவருக்கும் நிலைவாழ்வு அருள, சமுதாயத்தில் வேறுபாடுகளை அகற்ற, இறை அரசை கட்டுவதற்காக அவர் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இம்மனுக்குலத்துக்கு அனுப்பினார். அவர் இறை அரசை கட்டுவதற்காக இறை அமைதியை முன் நிறுத்துகின்றார். இதனை அவர் வலியுறுத்துகிறார். எனவே தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது சீடர்களும் அருட்பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கில், நீங்கள் உலகம் எங்கும் போய் படைப்புகளுக்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும் ஒரு மாபெரும் கட்டளையை கொடுக்கின்றார். இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அனுப்பப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக அருட்பணி என்பது ஒரு தொடர் பணியாக இருக்கின்றது. இந்த தொடர் பணியை செய்ய திருச்சபையாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அருட்பணி குறித்து நாம் சிந்திக்கும் போது அது வெறும் பறைசாற்றுகின்ற பணி மாத்திரமல்ல, மாறாக ஒரு சமூக செயல்பாடு என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிஷன் இன்வால்வ்ஸ் போத் இவாஞ்சலிசம் அண்ட் சோஷியல் ஆக்ஷன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்பணி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. அவர் நற்செய்தியை அறிவித்தார் மற்றும் சமூக விடுதலை பணியும் அவர் ஆற்றினார். அவருடைய அருட்பணியின் மையமானது நாசரேத் ஊர் அறிக்கையாக இருக்கின்றது. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. அருட்பணியின் நோக்கு எது என்று இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவாக கூறுகின்றார். ஏழைகளுக்கான நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வை அற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று இங்கு அவருடைய அருட்பணியின் நோக்கை குறித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கின்றார். The mission of Jesus were based on this Nazareth manifesto. இயேசு கிறிஸ்து தம் வாழ்வு முழுமையும் இதற்கென்று ஒப்படைத்து செயல்பட்டார். இத்தகைய பணி ஆற்றவே அவர் எதிர்பார்க்கின்றார். நமது தென்னிந்திய திருச்சபையின் அருட்பணியின் நோக்கு இவ்வாறாக இருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அவர்களுடைய வாழ்வில் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ள ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதில் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. The Church of South India affirms that mission should express solidarity with the broken communities for a new hope to face the challenges of life, which strives towards unity, peace and reconciliation. நம்முடைய அருட்பணி இதை மையமாக கொண்டு இருக்கின்றதா என்று இந்நாளிலே நாம் சிந்திப்போம். அருட்பணி எவ்வாறு அனைவருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுகின்றது என்று படிக்க கேட்ட திருமறையின் வாயிலாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாடின் பகுதி ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. முதலாவதாக வாழ்வு இழந்தோருக்கு நற்செய்தி என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குட் நியூஸ் டு தி டிப்ரைவ்ட் பீப்பிள். 2ஆம் ஏசாயாவின் உரைகளில் இது இறுதி பகுதி. இப்பகுதி யூதாவின் மக்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு நம்பிக்கை இழந்து வாழ்வு இழந்த சூழலில் எழுதப்பட்டதாகும். தண்ணீரின்மையும் உணவின்றி தவிப்பதும் தண்டனையின் அடையாளமாக திருமறை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இங்கு நீரின்றி உணவின்றி
வேறு தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்திருந்த இஸ்ரவேல் மக்களோடு கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசிகளை அவர் இங்கு தருகின்றார். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமெனில் நீர், உணவு, காற்று இம்மூன்றும் மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இங்கு இஸ்ரவேல் மக்கள் வேறு தேசத்திலே அடிமைகளாக்கப்பட்டு தண்ணீரின்றி உணவின்றி வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசிகளான நீர், உணவு, திராட்சரசம் எனும் அருட்கொடைகளை கடவுள் தருவதாக உறுதிமொழி கூறுகின்றார். உணவு மற்றும் நீர் திருமறையில் பல இடங்களில் அது ஒரு கடவுளின் ஆசீர்வாதமாக குறிப்பிடுகின்றது. நம்பிக்கை இழந்து வாடிய மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் நற்செய்தியாக இங்கு ஏசாயாவின் இறைவாக்கினரின் உரை இருக்கின்றது. இந்த நம்பிக்கையின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் மனமாற்றம் மிக அவசியமாக இருக்கின்றது. எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வு அடைவீர்கள் என்று ஏசாயா 55:3 கடவுள் இவ்வாறாக கூறுகின்றார். அது என்ன உடன்படிக்கை என்று நாம் பார்த்தால் 55:3 திருமொழியில் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேர் அன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்பதாக கூறுகின்றார். இவ்விதமாக மனம் திரும்பும் போது தாவீதுக்கு கடவுள் காட்டிய பேர் அன்பு அனைவருக்கும் அருளப்படும் என்பதை தீர்க்கதரிசி இங்கு அழுத்தமாக கூறுகின்றார். அது மட்டுமின்றி கடவுள் சிறைப்பட்ட இஸ்ரவேலருக்கு தருகின்ற நற்செய்தி அவர்களுக்கு மட்டும் ஆனது அல்ல, மாறாக அனைத்து மக்களும் பகிரப்பட வேண்டும் என்று 5 நாம் இங்கு காண்கின்றோம். ஆக நற்செய்தி என்பது தனி மனிதன் உடைய லாபத்திற்காக அல்ல, நற்செய்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். கடவுள் தரும் ஆசி மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும். தான் மட்டும் வாழ்வடைந்தால் போதாது, மாறாக தன்னை போன்று அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற நோக்கில் நாம் அருட்பணி செய்ய வேண்டும். இதற்குரிய நோக்கில்தான் இன்று அநேக மிஷனரிகள் தங்களுடைய வாழ்வை ஒப்படைத்து சமூக வளர்ச்சிக்காக செயல்பட்டார்கள். எம்மி கார்மைக்கல், வில்லியம் கேரி, ஐடா ஸ்கடர், மதர் தெரேசா இன்னும் அநேகர் சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். தற்கால சூழலிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் பலவிதமான பிரச்சனைகளினாலும் கவலைகளினாலும் அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நம்முடைய நற்செய்தி எவ்வாறாக இருக்கின்றது, இவர்களுக்கு நம்முடைய அருட்பணி எவ்வாறாக உதவி செய்கின்றது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, வரையறைகளை தாண்டி செல்லும் நற்செய்தி. அப்போஸ்தலர் 10:34-43 வரை. குட் நியூஸ் தட் கோஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். இது அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதியாக இருக்கின்றது. கொர்நேலியுவின் இல்லத்தில் பேதுருவின் உரை. கொர்நேலியுவின் இல்லத்தில் பேதுரு ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றார். கொர்நேலியோ ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கின்றார். அவருடைய குணநலங்களையும் அவருடைய பண்புகளையும் நாம் அப்போஸ்தலர் 10 திருமொழியில் நாம் படிக்க கேட்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கு அவருடைய பண்புகளையும் அவருடைய குணநலங்களையும் அவருக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவை எடுத்து சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் 34-43 வரையுள்ள பகுதியில் நற்செய்தியானது யூதர் அல்லாத பிற இனத்தவர்களுக்கும் என்று பேதுருவின் வழியாக அறிவிக்கப்படுவதை நாம் தெளிவாக இங்கு நாம் காண்கின்றோம். யூதர்கள் மட்டுமே கடவுளின் மக்கள் என்று தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தன. இயேசு முழு உலகத்தையும் ஏற்றுக்கொண்டார். யூதர் அல்லாதோரும் மீட்பினை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற புரிதல் நம் இடையில் இருக்க வேண்டும். எல்லோரும் இறை மக்கள் என்பதை புரிந்து கொள்வதே ஒரு நற்செய்தியின் முழுமையாக இருக்கின்றது. இதுவே பவுல் எபேசியர் நூலில் வலியுறுத்துகின்றார். எபேசியர்
6:15 திருமொழியில் ஒரு சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் மற்றும் எபேசியர் 1:13 ஒரு விடுதலையின் நற்செய்தியை அவர் அறிவிக்கின்றார். இங்கு நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கல்ல, மாறாக அது அனைவருக்கும் உரியது என்ற ஒரு புரிதலை இங்கு நமக்கு கொடுக்கின்றது. இப்படிப்பட்டதான புரிதலில் தான் பேதுருவும் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொர்நேலியுவின் வாயிலாக ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வருகின்றார். நற்செய்தியானது பிறரிடத்தில் நமக்கு ஒரு நல் உறவை ஏற்படுத்த வேண்டும், கிறிஸ்துவினுடைய அன்பை அது பிரதிபலிக்க வேண்டும், பலவிதமான வேறுபாடுகளை அது தகற்ற வேண்டும். இங்கு அப்போஸ்தலர் 10:28 படி ஒரு யூதர் பிற இனத்தவர்களோடு விலக்கப்பட்டிருந்த காலம் அது. ஆனால் பேதுரு வேறு இனத்தவராகிய கொர்நேலியுவின் இல்லத்திற்கு ஒரு சமூக வரையறைகளை தாண்டி சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். இன்றைக்கும் நாம் திருச்சபையாக இப்படிப்பட்டதான நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நற்செய்தி எவ்வாறு பிற ஜனங்களுக்கு நல்ல உறவை ஏற்படுத்துகின்றது என்று நாம் இந்நாளிலே சிந்திப்போம். 34 திருமொழியில் பவுல் அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போது இவ்வாறாக கூறுகின்றார்: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன் என்று அவருடைய உரையை ஆரம்பிக்கின்றார். இங்கு பேதுருக்குள்ளாக ஒரு மாற்று சிந்தனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு கொண்டு வருகின்றார். கடவுள் ஒரு மாற்று கருத்தை கொண்டு வருகின்றார். நற்செய்தி வரையறைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். பவுல் கலாத்தியர் 3:28 இவ்விதமாக கூறுகின்றார்: இனி உங்கள் இடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என அனைவருக்கும் நற்செய்தியானது அனைவருக்கும் உரியது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேறுபாடுகள் இல்லை என்று இங்கு பவுல் வலியுறுத்துகின்றார். இப்படிப்பட்டதான புரிதலோடு நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஒரிசாவில் கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஆற்றிய அருட்பணி வரையறைகளை தாண்டி மக்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த தலைப்பின் கீழாக இந்த நம்மளுடைய நற்செய்தி எவ்வாறாக இருக்கின்றது என்று நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, சமூகத்தை மாற்றும் நற்செய்தி. குட் நியூஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி சொசைட்டி. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 25 வரை. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அருட்பணியை செய்ய அவர் சீடர்களை அழைக்கின்றார். பேதுருவும் அவர் சகோதரரான அந்திரேயாவும் மற்றும் செபிதேயுவின் மகன் யாக்கோபு, அவர் சகோதரரான யோவான் இவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்கின்றார். உடனே இவர்கள் தங்களுடைய மீன் பிடிக்கும் தொழிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவருடைய திருப்பணியை இந்த கலிலேயா பகுதியில் இருந்து தான் அவர் துவங்குகின்றார். எதற்கு இந்த கலிலேயா பகுதியை அவர் தெரிந்து கொண்டார் என்றால், கலிலேயர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்களும் தூய்மை அற்ற சமுதாயம் என்றும் ரோம அரசாங்கத்தின் ஆளுகையின் கீழ் ஒடுக்கப்பட்டும் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பகுதியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியை ஆற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் செல்வந்தன், ஏழை, ஆண், பெண், யூத, கிரேக்கன் என்று ஏராளமான சமூக கட்டமைப்பு இருந்தன. அனைவருக்கும் நிலைவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் திருப்பணியை ஆற்றினார். ஒரு மாற்று சமூகத்தை இவர் உருவாக்கினார். சாதாரண மீன் பிடித்த தொழிலை செய்து வந்த மக்களை அவர் அழைத்து, இவர்களுக்கு சமயத்திலும் சமுதாயத்திலும் உரிய இடம் வழங்கப்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு தம்முடைய சீடர்கள் என்று ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இங்கு அடையாளம் இல்லாதவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற இயேசுவின் கூற்றில் சமுதாயத்தில் மனிதர்களாக வாழ முடியாதபடி
பலவிதமான சமூக கட்டமைப்பின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் மனிதர்களை விடுவிக்கும் பணி என்ற அழைப்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனிதரை மனிதராக்கும் நற்செய்தி, குட் நியூஸ் ஆஃப் ஹியூமனைசேஷன். மனுக்குலத்தை முழுமைக்கு நேராக அவர் வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்து வரையறைகளை தாண்டி வாழ்விழந்த மக்களோடு தம்மை இணைத்து கொண்டு அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார். நற்செய்தி அறிவிக்க அவர்களை தெரிந்து கொண்டார். நற்செய்தியின் மூலம் ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்கினார். எனவே தான் மத்தேயு 4:25 படி திரளான மக்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வரையறைகளை தாண்டி மக்களோடு இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அந்த நல் உறவு அநேகரை அவரை பின்தொடர வைத்தது. தமது சொல்லினாலும் செயலினாலும் சமூகத்தில் பல வளர்ச்சிகளை செய்தார். தூய பவுல் 1 கொரிந்தியர் 4:20 இறையாட்சியின் நற்செய்தி சொல்லில் அல்ல, அது செயல்பாட்டில் தான் இருக்கிறது என்கின்றார். ஆக வெறும் அறிவிப்பு செய்தல் மட்டும் நற்செய்தி அன்று, அவைகளுக்கு செயல் வடிவம் தருவதே நற்செய்தி. பிஷப் ஜான் வி டெய்லர் நற்செய்தி குறித்து இவ்வாறாக கூறுகின்றார்: கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் தங்களுடைய செய்கைகளின் மூலம் நற்செய்தியை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Bishop John V. Taylor presents 3 aspects for the gospel. Christians are called to articulate the gospel through proclamation, what they say, through witness, what they are, and the service, what they do. ஒரு முறை புனித மதர் ட்ரேசா நடத்தும் இல்லத்தில் பார்வையிட அன்றைய பிரதமர் நேரு சென்றிருந்தார். எங்கள் பணிகளை எல்லாம் நீங்கள் பார்வையிடும் முன் இவ்வருட்பணியை நாங்கள் செய்வதற்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் இருந்தவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று மதர் ட்ரேசா பிரதமரிடம் கூறினார். அப்பொழுது அவரை அவ்வளாகத்தில் அமைந்திருந்த சிற்றாலயத்தின் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை காண்பித்து, வாழ்வு இழந்தோர் வாழ்வு பெற தம் வாழ்வை அருட்பணியாகிய கொடுத்த இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக காண்பித்தார். இங்கு நம்முடைய திருச்சபையாக நாம் அருட்பணி வாழ்வு இழந்தோருக்கு நற்செய்தியாகவும், வரையறைகளை தாண்டி செல்லும் நற்செய்தியாகவும், மாற்று சமூகத்தை உருவாக்கும் நற்செய்தியாகவும் இருக்கின்றதா என்று சிந்திப்போம். நற்செய்தி என்னில் வாழ்வாக வேண்டும். லைஃப் ஷுட் பி an example for gospel. தொடர்ந்து இப்படிப்பட்டதான அருட்பணி ஆற்ற தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றல் தந்து வழிநடத்துவாராக. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் எல்லோரும் எழுந்து நிற்க விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து பாடுவோம். பிலாத்ததிபதினாலும் புகழறு
காணிக்கை பாடல். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் எனும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவிலுண்டு. விசுவாசிகள் எனும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவிலுண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். சோத்திரம் நன்றி ராஜா, சோத்திரம் நன்றி சுவாமி. வானம் நம்முடைய சிங்காசனம் அப்பா, பூமி நம்முடைய பாதப்படி சுவாமி. இந்த இடத்துல நீ ஒவ்வொரு நீ வைத்திருப்பதுக்காக கொடான கொடி சோத்திரம் நன்றி ராஜாவே. ஆம் சுவாமி, இந்த பூமியில சகலத்தையும் எங்களுக்காக நீ சிருஷ்டித்து வைத்திருப்பதுக்காக நன்றி சுவாமி. நல்ல வெளிச்சத்தையும் காற்றையும் நல்ல தண்ணீரையும் எங்களுக்கு தந்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் நன்றி ராஜாவே. ஆம் சுவாமி, இந்த பூமியில் இருக்க சகல கனிகளும் எங்களுக்கு புசிப்பதற்கு தந்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் நன்றி சுவாமி. இவ்வளவும் எங்களுக்கு நீ தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜாவே. பட் ஆனாலும் நாங்கள் இந்த பூமியை நாசப்படுத்தி கொண்டு வருவதற்காக எங்க மன்னியம் சுவாமி. எங்களை இச்சையினால தகப்பன இந்த பூமியை நாங்கள் மாசுபடுத்தி கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்க இந்த ஊரில் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளத்துல நீர் பேச வேண்டும் அப்பா. இந்த பூமியை நாசப்படுத்தாத படிக்கு இந்த பூமியை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒவ்வொருக்கும் ஞானத்தை தருவணும் சுவாமி. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஞானத்தை தருவணும் சுவாமி. இந்த தேசத்தை சேமமாக வைத்துக் கொள்ள வேணும், ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்ள வேணும் என்று ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் நீ பேச வேணும் சுவாமி. அவங்க உள்ளத்துல நீர் பேச வேணும் ராஜாவே. அவர்களை காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு மக்கள் உள்ளத்துல நீ பேசுவதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆம் ராஜாவே, இந்த மிஷினரிமார்களை எங்க இந்திய தேசத்துக்கு ஒவ்வொரு மிஷினரிமார்களும் எங்க இந்திய தேசத்துக்கு தந்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் நன்றி சுவாமி. மிஷினரிமார்கள் தகப்பன தன் வாழ்க்கைகளை இழந்து எங்க இந்திய தேசத்துல வந்து தன் ரத்த சிந்தி ரத்த சாட்சிகளாக ஊழியம் செய்து தகப்பன அநேக இடங்களை போய் அநேக கிராமத்துங்களை போய் அநேக இடத்துங்களை தகப்பன அவர்களுக்கு உணவு கூட இல்லாம அவங்க ஊழியம் செய்து வாழ்க்கைகளை தியாகம் செய்துக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. அவங்க விட்டு போன ஊழியங்களை தகப்பன இன்னும் அநேக மிஷினரிமாரும் அநேக ஊழியக்காரர்கள் அதன்படி பின்பற்றும்படியாக அவர்களுக்கு கிருபையாக இருக்க வேணும் சுவாமி. அநேக ஊழியக்காரர்களை நீர் தொடவன சுவாமி. அநேக ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்க வேணும் சுவாமி. அநேக சபையின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜாவே. எங்க ஈட்டன் அம்மாவுக்காக நமக்கு ஜபிக்கிறோம்ப்பா. எங்களை ஈட்டன் அம்மாவை எங்களை ஆலயத்தை சாபித்து கொடுத்தேங்க. ஈட்டன் அம்மாவுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆம் ராஜாவே, அந்த சபையை நீர் ஆசீர்வதிப்பா. எங்க சபையின் போதுகிற ஐயாவையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. ஆம் தகப்பனே, இந்த நாள் ராஜாவே
இந்த உலகம் முழுதும் தகப்பனே இந்த கொரோனா நோயினால தகப்பனே மக்கள் பாதிப்போட கண்ணீரோட துக்கத்தோட இருக்கிறாங்க சுவாமி. அந்த மக்களோட உள்ளங்களை பாருங்க அப்பாவே. எங்க இந்திய தேசத்துல ரச்சாவே இந்த கொள்ளை நோயை நீக்கும் அப்பா. உம்மால நீக்க முடியாத ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்மால எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உண்மை உண்டு சுவாமி. ராஜாவே எங்கள் பாவத்தின் நிமித்தம் இந்த கொள்ளை நோய் தகப்பனே எங்களை மன்னியம் சுவாமி, எங்களை மன்னியம் ராஜாவே. சீக்கிரமாக இந்த கொள்ளை நோய் நீக்க வேணும் தகப்பனே. ஆனாலும் இந்த கொள்ளை நோயில தகப்பனே அநேக மக்களுக்கு நீர் சுகத்தை தந்திருக்கிற, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜாவே. இன்னும் அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக இருக்கின்ற மக்களை நீ தொட வேணும் அப்பா. அவர் நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு திரும்ப முடியாது அவர் மேல கிருபையா இருக்கணும் சுவாமி. இன்னும் அநேக மக்கள் தகப்பனே மரணத்தின் பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீதான் தைரியத்தை தந்தவர்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்த வேணும் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரும் பாதுகாத்துக்கொள்ள அந்த டாக்டர்மார்களை நீர் ஆசீர்வதிக்க வேணும்ப்பா. அந்த நர்ஸுமார்களையும் அநேக அந்த ஊழியர் அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்துல வேலை செய்யற ஒவ்வொருவரும் நீ தொட வேணும் ராஜாவே. ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேணும் சுவாமி. காத்துக்கொண்டு ஒரு வழி நடத்த வேணும் சுவாமி. எங்க பெங்களூரு பட்டணத்தை சீக்கிரமாக இந்த கொள்ளை நோய் நீங்க வேணும் ராஜாவே. எங்க இந்த தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் நீங்க வேணும் தகப்பனே. அநேக மக்கள் ரஷ்யான பிள்ளைகளாக வாழ வேண்டும் சுவாமி. மீண்டும் தன் பாவங்களை உணர்ந்து பாவங்களை மன்னிக்க பிள்ளைகளாக வந்து உம்மண்ட மன்றாடி ஜபித்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் சுவாமி. அந்த நாள் சீக்கிரமாக வர வேணும் அப்பா. அந்த நாள் நீ சீக்கிரமாக தருவேன் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கின்ற எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருட்பணியாளராம் எங்கள் கடவுளே, அனைத்து மக்களும் வாழ்வு பெறுவதற்கும் அந்த வாழ்வின் முழுமையை அடைந்து கொள்வதற்கும் உமது ஏக குமாரனாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த உலகத்துக்குள் அனுப்பியருளி அவரின் வழியாக அருட்பணியை நிறைவேற்றி இறை தன்மைகளையும் இறை அரசுக்கான விழுமியங்களையும் இவ்வுலகிலே அவர்கள் கற்றுக் கொடுத்த எல்லா மேன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளுமாக அருட்பணி ஞாயிறிலே நாங்கள் எவ்வனமாக அந்த கடவுளின் தன்மைகளை உலகத்துக்குள்ளே கொண்டு வாழ வேண்டும் என்னக்கூடிய தகவுகளை இந்த வெளிப்பாடிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதை கேட்ட மக்களாக மட்டும் நாங்கள் இருந்து விடாத வண்ணம் செயல்முறைப்படுத்தி எங்கள் வாழ்வை உமக்கு நேராக பிறரும் உம்மை அறிந்து கொள்வதன் வண்ணமாக எங்கள் வாழ்வு அமைந்திருக்க கடவுள் அருள் கூர்ந்தல நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். சுயநலம் சார்ந்து நாங்கள் வாழாவண்ணம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இறை அரசை நாங்கள் நினைவுக்கவும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை இந்த அருட்பணியின் வழியே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கடவுள் உதவித்தாரும். மக்களை விடுவிக்கவும் சிறைப்பட்டோர்கள் விடுதலை பெறவும் ஆண்டவர் அனைத்து நிலைகளிலும் வாழுகின்ற மக்கள் நன்மையை கண்டுகொள்ளவுமே இந்த அருட்பணி என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்விலே நாங்கள் அதை கொண்டு செயல்பட உதவித்தாரும். இந்த நாளிலுமாக தங்களுடைய வாழ்நாட்களிலே விசேஷத்த தினம் கொண்டாடுகின்ற அனைத்து முத மக்களும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். பிறந்த நாட்களை கண்டு கொண்டிருக்கிற அருமையான மகளையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தெய்வ ஆசீர்வாத நன்மைகள் கிருபைகள் தன் வாழ்க்கையில கண்டு உணர்ந்து எப்பொழுதும் மக்கள் நன்றி செலுத்த உதவித்தாரும். பல வகையிலே வியாதிப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உலகமே சுவாமி மிக அச்சுறுத்தலான ஒரு நிலைமையிலே இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களையும் நாங்கள் உமது கரத்திலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே நீர் இந்த நோயிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கான ஆற்றலையும் வலிமையும் அவர்களுக்கு தந்தரலும் மனதைரியத்தை தாரும். நல்ல முறையில் இதை ஆண்டவரே அவர்கள் நம்பிக்கையிலே உறுதி கொண்டவர்களாக இந்த நோயை வென்று வரத்தக்கதாக நித்தாமே அனைத்து வல்லமையும் உமது கிருபையும் அவர்களுக்கு வழங்கியறல நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்தின் அனைத்து நாட்களையும் அனைத்து வினாடிகளையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தேவரீ பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய நம்பிக்கை உம்முடைய வழி நடத்துதல் உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமான இரக்கத்துக்குள்ளாக நீர் எங்களை வைத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து அனைத்து காரியங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பெற்றவராம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.
நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். பகலும் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார் பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீர் வடராயரே என்பார் நீர் வடராயரே என்பார்.